இவர்களுக்கு மகிழ்ச்சி கண்டிப்பா பார்வதிக்கு தான் சார். அம்மா வரதுனால வீதியில இருக்காங்க. எங்களுக்குலாம் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு பாருக்கு ஃப்ரீசர் பாஸ் ஸ்டார்ஸ்க்கு நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கிறது ஆதி எம்ஜிஓ என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற பயம் கொஞ்சோண்டு. ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம தான் பாக்குறீங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து இந்த வீடியோ வந்து சஜஷன்ல காட்டும். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இன்னைக்கு பிக் பாஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதாவது சண்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுல வந்து விஜேஸ் வந்த உடனே வந்து அவங்க வீட்டுல இருந்து ஆளுங்க வர போறாங்க. வந்தா இவங்களுக்கு மகிழ்ச்சி, இவங்களுக்கு பயம். அது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் தான் வந்து எந்திரிச்சு சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, கண்டிப்பா வந்து பார்வதிக்கு தான் வந்து பயமா இருக்கும் அப்படின்னு வந்து விக்ரம் சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து வினோத் சொல்றாரு. வினோத்தும் வந்து பார்வதி தான் சொல்றாரு. அவங்க அம்மா வரப்போறாங்கன்னு பார்வதி வந்து வீதியில இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. நெக்ஸ்ட் வந்து சபரி வந்து சொல்றாரு, எங்களுக்கெல்லாம் வந்து ஃப்ரீ டாஸ்க்கு, ஆனா பார்வதிக்கு மட்டும் வந்து ஃப்ரீசர் டாஸ்க்கு, அது அவங்களே சொன்னாங்க அப்படின்னு வந்து சபரி வந்து சொல்றாரு. பாரு இந்த 3 நாளாவும் அத பத்தி தான் வந்து பேசிட்டே இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா வந்தா என்ன ஆகுமோ, என்ன பண்ண போறாங்களோ, இந்த விஷயம் வந்து வெளியே எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தாங்க. இது வந்து இந்த டியூலக்ஸ் ரூம்ல வந்து இப்ப கமருதீன் பாத்ரூம்ல இருந்து வெளியே வந்தப்ப அங்க வந்து பார்வதி பெட்ல படுத்துட்டு இருந்தாங்களே, அதுக்கு மறுநாள் காலையில இருந்தே வந்து பார்வதி இதுதான் சொல்லிட்டு இருந்தாங்க. கமருதீனும் பார்வதி தனியா வந்து இதை பத்தி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, பேசிட்டே இருந்தாங்க. நம்ம 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட கமருதீன் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனாலும் வந்து பார்வதி வந்து இல்ல, எங்க அம்மா வந்தா என்ன ஆகுமோ தெரியல, எங்க அண்ணன் வந்தா என்ன பண்ணுவாங்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி இது இந்த 3 நாளா வந்து சொல்லிட்டேதான் இருந்தாங்க. அவ்வளவு பயமா இருந்தாங்க. வீட்டுக்கு பயந்தவங்களா என்னன்னு தெரியல, ஆனா அப்படின்னு சொல்லிட்டேதான் இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து கனி வராங்க. கனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஆதிரை வந்து சொல்றாங்க. நேத்து வந்து ஆதிரை வந்து பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க அம்மாவுக்கு வந்து நான் எதுவுமே செஞ்சது இல்ல, அதாவது நான் என்ன நான் சம்பாரிச்சா கூட அது வந்து எனக்கான இதுதான் வந்து நான் செலவு பண்ணிக்கிறேனே தவிர எங்க வீட்டுக்கு கொடுக்கறதுல அதை வந்து அவங்க வந்து கேட்டதும் இல்லை, இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு. நான் டிகிரி முடிச்சு கூட, நான் காலேஜ் முடிச்சு கூட என்னோட செலவு மட்டும்தான் நான் இப்ப வரைக்கும் நான் பாத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு எதுவுமே செஞ்சது இல்ல. அதனால எங்க அம்மா வந்து இங்க வந்தாங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் ஒரு சந்தோஷமா இருக்கும், எனக்கும் வந்து அது பெருமையா இருக்கும். அதனால வந்து நான் ஒன்னும் செய்யலைன்னா கூட இந்த இடத்துல நான் அவங்கள கொண்டு வந்து நிறுத்திருக்கேங்கிற இது வந்து எனக்கு இருக்கும். அதனால எனக்கு வந்து அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும். அவங்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிற தாட்டி இனிமே வந்து எனக்கு வராது. அது வந்து எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், அவங்களுக்கும் வந்து சந்தோஷமா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுதான் வந்து கனியும் சொல்றாங்க, எனக்கு குற்ற உணர்ச்சியா இருக்கு, அதனால எங்க அம்மா வந்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி ஆதிரையை சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு ஆதிரையை சொல்றாங்க. அடுத்து வந்து சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்து எஃப்ஜே சொல்றாங்க, ஆதிரை ஃபேமிலியில வந்து யாராவது வந்தாங்கன்னா நம்மள என்ன சொல்லுவாங்கங்கிற பயம் எஃப்ஜேக்கு கண்டிப்பா கொஞ்சமாவது இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு லாஸ்டா வந்து விஜய் சொல்றாரு. நம்ம நேசிக்கிற உறவுகளுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் வந்து அந்த ஒரு அழகான தருணமே வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி விஜய் சொல்றாரு. இதோட ப்ரோமோ முடிச்சுட்டாங்க. பார்க்கலாம். ஃப்ரீ ஸ்டாக்ஸ்க்காக நானும் வெயிட் பண்றேன். உங்களோட இது எப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அடுத்தடுத்து வந்து இந்த வீடியோ சஜஷன் பண்ணும். நெக்ஸ்ட் ப்ரோமோ வந்து